ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஈவன் இன்னையிலேருந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் லீவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கெல்லாம். நானுமே ஒரு குட்டி லீவ் எடுத்துட்டு கம்பேக் கொடுக்கலாமோ அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் எபிசோட் எப்படி போகுது ரெகுலராக அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்ல முடியாது, நாட் ஓகேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜயோடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் அஹெட். ஸோ டாக்டர் வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு அவங்கள வச்சுக்கிட்டா மட்டும்தான் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதர்வைஸ் டெய்லி வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு போனாலுமே ஃப்யூச்சரில் இதுவே வந்து உங்கள் லைஃப்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். ஏன்னா விஜய் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு பாஸ்டில், இப்போ நான் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகி நான் என்னுடைய ஒய்ஃப் கூட தான் செட்டில் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் மைண்டில் இருக்கிறது வெண்ணிலாவை குணப்படுத்தணும். அதுக்கு வெண்ணிலா கூடவே இருந்து ஒரு எப்படி சொல்கிறது, பக்கத்துலேயே உட்காந்து பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு வெண்ணிலாவை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, விஜயை பார்த்தா மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறாங்க, விஜய் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெமரி லாஸ் பேஷண்ட் மாதிரி தான் அவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இன்னைக்கு அவங்க ஜூஸ் கொடுத்தோடனே கூட விஜய் கொடுத்தோடனே சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஈவன் காவேரி கிட்ட தயங்கி கேட்ட விஷயம் எல்லாமே வந்து காவேரிக்குமே புரியுது. கண்டிப்பாக விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு. பட் இருந்தாலும் மனசு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு அப்படியே தவிச்சிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணுறது? ஸோ காவேரி இடத்துல யாராக இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அப்படிதான் இருந்தும் ஆகணும். பிகாஸ் ரெண்டு பேருமே சிச்சுவேஷன் கைதிகளாக தான் எனக்கு வந்து தெரியுறாங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் வந்து காவேரி அண்ட் கங்கா சேர்ந்து ராகினிக்கு நோஸ்கர் பண்ணது. ஈவன் நம்ம வந்து காவேரி ராகினியோடைய ஒரே ஒரு அந்த கான்வர்சேஷன் தான் வரும் அப்படின்னு நினச்சோம் ப்ரொமோஷன். பட் அதையும் தாண்டி இன்னொரு கான்வர்சேஷன் போச்சு போல, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ நாளைக்கு தான் அந்த ப்ரொமோ கண்டென்ட்டே இருக்கு போல. நாளைக்கு காட்ட போறாங்களோ இல்லை அது வந்து அப்படியே ட்ராக் பண்ணி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இழுக்க போறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொரு சைட் குமரன் மேலே செம்மையாக சந்தேகப்பட்டு கங்கா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே போயிட்டாங்க. பட் அங்கேயும் குமரன் இல்லை அப்படின்னதும் இன்னும் வந்து அவர் மேலே டவுட்டு ஸ்ட்ராங்காக இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதையும் தாண்டி போச்சுன்னா அது எவ்வளோ ஒரு சிவியரான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றத வந்து இன்றைக்கி நமக்கு காமிச்சிருக்காங்க மகாநதி எபிசோடில். அண்ட் ஒன்ஸ் அகைன் பார்ட்டியோடைய கம்பேக் இருந்துச்சு. அவங்களுமே அதே தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஈவன் தாத்தா வந்து கிளியராக இருக்காரு காவேரி எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. என்ன தான் காவேரியை வந்து வெண்ணிலாவை வந்து கூப்பிட்டு வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கா, மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் காவேரி இருக்கா அப்படின்ற விஷயத்த தாத்தா கிளியராக புரிஞ்சுக்கிட்டாரு. ஈவன் விஜய்க்குமே அது வந்து புரியுது. பட் இன்னும் கம்ப்ளீட்டாக காவேரியை பற்றி புரிஞ்சுக்காம தான் எவ்வளோ ஒருத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு விஜய்க்கு வந்து காவேரியை நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுகிற மாதிரி, விஜய் மனசில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து புயலை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்த மாதிரி வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாரு. தாதாவும் பாட்டியும் பார்த்து ரியாக்ட் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. நாளைக்கு எபிசோட்ல யார்கிட்ட பேசுறதா கேட்டுட்டு ராகினி வந்து டிவர்ஸ் கான்ட்ராக்ட் பற்றிலாம் பேச போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஏதாவது கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி காவேரி கிட்ட போட்டு வாங்குவாங்களோன்னு இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதுக்கு மேலே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.